என்ன செய்யணும் நம்ம கண்டு போட்டுட்ட எனக்கு இல்லை சேர்ந்து மாமா செட்டு என்ன செட்டு நீங்களாம் சொல்லணும் அதான் ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நான் இன்றைக்கி எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வளமை போல் எங்களுடைய வீட்டான இருக்கிறவன் அம்மு. ஏன் எங்களை வீட்டை வந்து இன்றைக்கு இருக்கிறீங்க? வீட்டை வந்து இருக்கிறோமில்ல நிற்கிறோம். அதாவது வந்து என்னடா இன்றைய தினம் ஒரு முக்கியமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மலையாள எங்களோட வீட்டில் பெரிய கரைச்சலாக கிடக்கு. என்ன அதாவது வந்து வீட்டு வேலைலாம் செய்ய போகிறோம். இன்றைக்கு வந்து என்னென்னு பார்க்க போனீங்க. ஏன்னா கராச்சிக்குண்டு வந்து இந்தியாவில் வந்து நிலமெடுத்து வச்சுருந்தேன் தானே. அந்த நிலத்துக்கு வந்து என்னட்ட இருக்கிற தகரத்தையும் கொஞ்சம் பொச்சார் துண்டுகளும் கடையிலையும் 2 பொச்சார் கிட்ட வாங்கணும். அதையும் வாங்கி இருக்கிறத பயன்படுத்தி சின்ன ஒரு இஞ்சால ஷாப் மாதிரி ரக்கப்படும். ஃபுல்லாண்டு இல்லை, இந்த தூரத்துக்கு போதும், இந்த தூரத்துக்கு தான் உள்ளுக்க போய் தான் அதுவும் அருவாசி தூரம் அளவு தான் பெரும் தகரம். இஞ்சால அருவாசிக்கு இல்லை. இஞ்சால அருவாசி மழை தண்ணி எல்லாம் பெருகுது. அதுபடியாக கொஞ்சம் இருக்கிற சாமானை பயன்படுத்தி நாங்கள் பொருட்களை செட் மாதிரி இஞ்சால ரக்க போகிறோம். அப்படியா? என்னென்னா உண்மைக்குமே மழை வர்றபடியா இந்த கிச்சனுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி போடுறபடியா எனக்கு நின்று சமைக்க கூட பாதை இல்லை. பெரிய கரைச்சலாக கிடக்கு. அப்போ செந்துரனை கேட்டு கலைஞ்சி போட்டேன். நான் பண்டைக்கு செந்துறேன் செஞ்சு எல்லாமன்னு சொல்லியிருக்கிறார். ஏதோ நல்ல குணம் வந்திருக்கு. அப்போ நல்லா போயிட்டு தானே. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்தியா தினம் மித்தான ஒரு வீடியோவாக இருக்க போது. அப்போ செந்துரன் தனியாக இல்லை, செந்துரனுக்கு ஒரு ஆள் தேவை தானே. அவர் நிற்கிறாருன்னு. அப்போ அவரோட வேலை செய்ய போகிறார். அப்போ நாங்கள் வீடியோ போகிறது முன்னுக்கு அவங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பட்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தெரியாதங்கள நாங்கள் ஒரு வீடியோ உடனே கூட வரும். இப்போ அங்கே நாங்கள் வீடியோ என்ன செய்றீங்க? ஏன் ஆரத்தாக போகிறீங்க? ஏன் அணியை இருக்கிறதுக்கு இந்த லாபரியா கிடாங்க காணுமோ? தெரியும் இல்லை வேணாம். அணி என்ன தாக்குறது காணுமோ? அவ்வளோ செட்டெல்லாம் போட போகிறோம். செட்டு என்ன செட்டு? முன்னையில் என்ன கேட்குறாங்க நீங்களாம் சொல்லணும். மறந்து கேட்குறீங்களா என்ன? அதான் என்ன ஏன் சந்திரன் பார்த்தா சொல்லுங்க. மலைக்கு ஒன்றும் செய்யலை. என்ன மலைக்கு ஒன்றும் செய்யலை. எங்கிட்ட இருக்கிற தகரத்து சமாளிக்கு போடுவோம். இங்கே துண்டுக்கு மட்டும் போடுவோம். எதுக்கு இதுக்கோ? இந்த துண்டுக்கு மட்டும். மிச்சம் மங்காள கிடாக்கല്ലോ. என்ன இந்த 2 கிடங்குக்கையும் காணுமா போட? 2 கொத்து அதுவே இந்த துண்டுக்கு மட்டும் தான் போட போகிறோம். இந்த ஒரு பக்கம் மட்டுமே. பக்கம் மட்டும் மங்காளம் இல்லை தானே. வெங்காள போடுவோம். இப்போ நான் கலட்டின தகரம் கிடக்கு தானே. அந்த அளவு கேட்டுமே போடுறீங்க. அப்போ பாக்ஸ் வார எடுக்க போடணும்னு சொன்னமே கிடந்துச்சு எடுக்கல. வாங்கினாங்க. அட இவ்வளோ காணுமா? இவ்வளோ சமாளித்து போடுவோம். இல்லை தண்ணி சமாளித்து போடுவோம். தச்சு தர விழாவிட்டா சரி எனக்கு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க இது போட்டால் மழை வராண்டா. அப்போ இஞ்சால போடாவிட்டா வரணும் இந்த தண்ணி. இங்கே மண் அணைக்க போகிறோம். தண்ணி வராமல் மண் அணைக்க இன்னும் மூளை 5 சத்துக்கு உதவாத மூளை நான் உங்களுக்கு. அவங்க கண்ணால் நேர பெருமா தொத்திக்கு நிற்கிது. நேரம் நிற்கிது. எனக்கு தெரியல. கண்ணே தெரியல. கண் பேர போடுச்சு. அது செந்துற நாளைக்கு நீங்கள பொடுப்பு எடுக்க இல்லையோ? என்னதுக்கு இப்போதான் செய்யலையே. பிறந்த நாள் பொடுப்பு அடிக்க கொடுத்தாச்சு. எடுப்போம். நீங்கள் என்ன காணல? நீங்கள் என்ன செய்கிற? கல் பொறுக்கிறாரோ? நீ தெரியுமா வேலையில் வந்தால் விசுவாசம் கொஞ்சம் கூட. கதைக்க மாட்டார். என்ன வேலையில் தான் இதான் நிற்பேன். சோ ஆனால் நீ என்னான்பா செந்திரனை பிறந்த நாளுக்கு ஓடி ஓடி வேலை செய்கிறாரே என்னட்டு தெரியும் கிடக்கு. இல்லை போலடா இந்த கல்வியில் போட்டேன். நாங்களா கிடங்குன்றோம். உங்களை இருத்த போகிறோங்க. அணியன்னாவியோ? இஞ்சி வாங்க. இஞ்சி நில்லுங்க. ஒருக்கா நில்லுங்க. ஒரு கதை கேட்க எங்கே திரியுறீங்க? எதை பார்க்க? என்ன செய்யுது நம்பியார்? கல் போட்டுட்டு உங்களுக்கு கேட்க வெட்ட போகிறோம். கல் போட்டுட்டு எனக்கு இல்லை சேர்ந்து மாமாக்கு அங்கே வேறுங்க. ஏன் சந்தனம் சொத்தி போடுறீங்களா இப்படி? கூட இது கூட குறைய மாதிரி. இந்த சரிவு இல்லை. சாவரம் விளங்கல. ஆட்டோட அப்படி ஷாப்பில் போடுறோம். அட இதே மாதிரியா? கூட குறையாப்ப வருமா? இப்போ 2 இது இருக்குல்ல. அப்போ இந்த 2 என்னத்துக்கு? இந்த 2 கீழே இந்த 2 கிடக்கு. அது இப்படி கூட சைட்டுக்கு கரவு. கரவுக்கும் மக்சார் இல்லையா போடுறது? உங்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க? உங்களுக்கு போட தெரியுமே.
அம்மா இந்த அணிங்க நான் மேசன் மேலே செய்கிற வேலைன்னு காட்டுறாரு தெரியுமா? கொங்குரிட்டு போட்டிருக்கா வடிவை பார்த்தீங்கண்டா. மேசன் வேலை இல்லாமல் மட்டும் எல்லா வேலையும் செய்வான். எல்லா வேலையும் நீ வேறோ கப்பலுக்கு பெயிண்ட் அடிப்பாரு. கப்பலுக்கு பெயிண்ட் மடிப்பான், குட்டியும் வைப்பான். இதை செய்கிறார் சந்திரன். பிடிக்கிற வழியில் போய் பிடிக்கிறோம் இல்லை ஒற்றாறுலேருந்து ஒரு 3 இஞ்சி 3 இஞ்சியா சந்திரன் இதெல்லாம் அளந்துட்டு என்ன அடுத்த வட்டம் செய்ய போறீங்க? அடியில் ஓட்டு என்னது இந்த அளந்துட்டு என்ன செய்ய போறீங்க? இந்த இதை அடுத்த இடம் என்ன செய்ய போறீங்க? இதை தாட்டிட்டு இதை தாட்டிட்டு நாங்கள் கீழே வச்சு தவற மடிக்கிட்டோம். பண்ணல எல்லாத்தையும் பண்ணில் விட்டு அடிக்க பார்ப்போம். அங்கே வர ஜெயிண்ட்டை போட்டு சமாளிப்போம் வேணா நீ. ஓ துண்டு போடணும். ம் அம்மாவோட பிஸியாக தான் நிற்கிறா. ஆமாம் பிஸியாக நிற்கிறீங்க நீங்கள். இந்த வேலை இல்லையே உங்களை சும்மா வேலை. அங்கே இந்த லைட் என்ன செய்யறது? எந்த ஐயோ போக்கஸ் கொண்டு வைங்க. ஏன் நொறுக்கி விடாக போறீங்களா? என்ன இதான் நாளைக்கு சந்திரன் மோத்தில் அடி. இதான் சந்திரன் நான் கொடுக்க போன் கிஃப்ட். என்ன சந்திரன்? ஐயோ கடவுளே முடிக்கிறாங்க கையுடன் அதை பெரிய கவலையே இல்லை. போனா பிரச்சனை இல்லை. இது உடஞ்சதான் பிரச்சனையா? அட ஏன் இதெல்லாம் இப்போ எடுத்தீங்க? தான் சோறெல்லாம் ஒட்டோ இல்லை ஜாயிண்ட் தானே போடணும். நாங்கள் எல்லாம் கடையில் எல்லாம் ஒரிஜினலாக வாங்கினாங்க. 2 ஒரிஜினலாக வாங்கிக்கிறாங்க. நான் இது குழம்பு இல்லை டக்கான இதை இப்படி சரிச்சு போட்டா என் காரத்தை தூக்கி போட தெரியாது. அவ்வளோ வேலை செய்வோம். உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படின்ட்டு எப்படி நீங்கள் செஞ்சுன்னு இருப்பீங்க? என்ன உங்களுக்கு நிறைய வேலையில் இருக்கு. என்னது உங்களுக்கு தான் என்ன வேலை? உங்களுக்கு அங்கே இந்த வேலையில்லாங்க அது முத்தம் கூட்டணும், எடுத்து கழுவணும், உடுப்பு துவைக்கணும். என்ன பிறந்த நாள் தென்னாலும் வேலையில செய்யுங்க. வேலைக்கு நான் போகிறேன். வேலை செய்யறதுக்கு அப்போ செந்துறன் இப்போ ஒட்ட போகிறீங்களா? ஓட்டுவோம். ஆ மழைக்கு எல்லாம் கிடந்தது பார் ஈரமாக கிடக்கு. சத்தம் போடாம வேலை செய்யறீங்க. சத்தம் போடாம வேலை செய்யறீங்களா? வேலையண்டு வந்துட்டு அவர் அப்படித்தான். சில நேரம் கதைக்க மாட்டேன். அப்போ செந்துறன் அதுக்கு பிறகு இப்போ ஒட்டி போட்டு நாங்கள் என்ன செய்யறது? அடுத்த வேலை ஒட்டி போட்டு இதையோ ஓ ஒட்டி போட்டு இதை மேலே ஒழிச்சு அங்கே விட்டுவோம். அதில் நிப்பாட்டுவோம். நம்ம இந்த இப்பெல்லாம் நாங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் வேணா. ஓ முடிக்கும். நாளை எப்படி அப்புறம் தான் மழை நேரம் இருக்கீங்களா? அப்பா நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா இப்போ மழை கொஞ்சம் நேரம் முடிச்சு தான் வழியா நாங்கள் வேலையை முடிக்கிறோம். இப்போ இல்லாட்டிக்கு வேலை செஞ்சுருக்கல. ஏன் நீங்கள் பிறந்த நாளுடைய விட்டுருப்போம்.
ஆனால் ஒரு முறை இந்த பிறந்த நாளுக்கு முதலும் மழை வாரையில் இப்போ கொஞ்சம் அதுதான் வெள்ளிக்கிழமை எல்லாம் வருது bro. வித்தியாசமான அப்போ செந்திரன் கரோக்கியெல்லாம் போட போகிறீங்களா? கரோக்கி போட போகிறேன். நீங்களும் அதில் படிக்கணும் பாட்டு இல்லாமல். ஆ சரியா. பாட்டு படிப்பீங்களா? உங்களுக்காண்டி படிக்கிறானே. பார்த்தீங்க நீங்கள் படித்தா தாங்க நிற்க மாட்டோமா? அம்மு வேலைக்காரருக்கு டீ இல்லையா இப்போ? மதியம் பின்னேரம் ஆகிட்டு மதியம் பண்ணுறீங்க. அவ்வளோ வாங்கி தெரியுங்க வங்கி. ஓ ஏன்னா இல்லை அவ உங்களுக்கு டீ ஊற்றி தருவா, நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்கவா. வேலையை நிற்கிறா அவா. வா ஓ அப்படித்தான் வேலையை அனுப்பா. மூத்த பேசியே பண்ணுறா நின்று. நாளைக்கு சாயந்தானம் படிவாக இருக்கணும்மா. நாளைக்கு அவள் தானே மடிவாக இருக்கணுமா? தான் படிவாக இருக்கணும்மா. என்ன எனக்கு எடுத்தணும் இல்லையோ உங்களுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னானே. ஒரு செந்திரன் உடுப்படுத்தாச்சோ? உறுப்பு அடிக்க கொடுத்துக்கூடாது. ஆ இப்போ வந்து ஒரே மாதிரி தான் நாங்களும் போட்டுக்கொண்டு நிற்கணும். ஆனி ம் அப்போ கோட் ஒன்றும் போடலையா கேமராவுக்கு? கோட் போடும். ஆ கோட் போடத்தான் நான் என்ன கொஞ்சம் உடம்பாக்காது இல்லை தெரியாது. அப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஜாயிண்ட்டை போட்டுட்டு ஆ பார்ப்போம் வேணாம் அங்கே மேலே தூக்கி விட்டேக்கு. சரியா. சந்திரன் என்ன செய்றீங்க? ஆ என்ன இதெல்லாம் செய்றீங்க? தகரத்தை கீழே வச்சு எல்லாம் பூட்டி போட்டு ஓ மேலே அப்படியே எனக்குண்டா மேலே அப்படியே தூக்கி வைக்க போகும். நீங்கள் செய்கிறது உண்டு மேவலாங்கல உங்களுக்கு விளங்காது பொருள் தான் தெரியும். ஏனண்டா இந்த பக்கம் வச்சு ஆணி அடிக்கிறீங்க, அந்த பக்கம் வச்சு தாரம் போட போகிறீங்க, ஒன்றும் விளங்காத. உங்களுக்கு விளங்காதான் சம்மந்தமே இல்லாமல் இல்லை இப்படி அடிக்கிறீங்க நீங்கள். அணியனா குழங்கினது எல்லாம் செஞ்சு அப்புறம் அப்படியே பாருங்க வடிவாக இருக்குமன்றீங்க. எனக்கு நான் நம்பலாம் கிடக்கு சந்திரன் செய்கிறதே ஏற்கனவே. ஆறடிண்டா தாரம் பன்னெண்டு தாரம் நல்லா நீண்டாம் போகும். வெட்டலாம் தெரியுமா? அது விட்டு இல்லை கீட்டின மட்டத்துக்கு தந்துடும். முகட்டுக்கு வெட்டலாம் தான் மூட்டுக்கு அவ்வளோ நிற்கிது. அம்மா இந்த கடையை யோசிக்கிறீங்களோ ஒன்று முழங்கல என்ன செய்கிறீங்களே எவ்வளோ அங்கே இல்லை எனக்கு. நீங்களாம் சின்ன பிள்ளை இருந்தது. இங்கே வளர்ந்துட்டீங்களா நீங்கள்? இப்போ வளர்ந்து கிளவரமாக ஆயிட்டீங்களா? அப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களோ பீலி மாதிரி. ஆ இல்லை இல்லை சரி என்ன இது சரியில்லை. இது இப்படியே திரும்ப புளி அப்படியே மேலால வர அதுக்கு மேலே வரேன் சரி. எல்லாம் சத்தியமாக அவ்வளோ அங்கே இல்லை. அவாக்கு இப்போ விளங்காது. உங்களுக்கு அவாக்கு எத்தனை மணிக்கு பிடிக்கிறேன்? அவளை எத்தனை மணிக்கு உங்க முடியும்? எனக்கு 10 மணிக்கு. அப்போ நீ செய்யல. இவாக்கு 10 மணிக்கு தானே நீங்கள் பிடிக்கிறேன். எனக்கு 10 மணிக்குன்னா வெறும் 12 மணிக்கு. பல நாளை அப்புறம் முள்ளில் ரோடு எல்லாம் பிடிச்சி வெயில் செய்யும். அதான் பிளவுலையா செய்கிறீங்களோ ஏன் கிடக்கு. சரி அவ்வளோத்துக்கு பிள்ளைகிறா தூக்கிட்டேன். ஓ இது சரி.
அதை போட்டுட்டு அதுக்குள்ள இருக்கீங்க இப்போ அதை போட்டுட்டு தான் இதை கலட்டும். இதை போட்டு காட்டும். அதை போட்டுட்டு கலட்டும். அப்படியே எல்லா தகரத்தையும் போட போறீங்களோ? என்ன செய்றீங்க? என்ன போடுறீங்க? கலட்டுறீங்க? சந்திரன் இப்படி அடிங்க 3 தாரத்தை. இப்படி நீங்க 3 தாரத்தை மடிங்க. இப்படியே இப்ப வச்சிருக்கீங்க வரிசையில். அதை நாங்களும் இப்படி செக் பண்ணி பார்த்து அடிப்போம். அங்கே மட்டன் சரியா? மட்டன் சரியா? அனியன் மட்டம் முடிக்கிற வடிவுக்கு தான் காசு தெரியுமா? அனியன் எவ்வளோ போகிறார் விளாங்கடா கெஞ்சி வேற தவழ்ற. பிடிக்கவே இல்லை, தடைய மாட்டேன் உங்களுக்கு. என்ன செஞ்சு தர மாட்டேன். மட்டும் தர எதுவும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். உங்கள் சம்பளம் சரி சரி, நீங்கள் அப்படி எல்லாத்தையும் போட்டுங்க. நான் உள்ளுக்கோ வேலையே இல்லை. போட்டு அப்புறம் மேலே ஸோ சந்திரன் என்ன வடிவா எனக்கு தெரியுமா? அது பூட்டினோன்னு தான் இதுதான் உண்மைக்குமே வடிவா இருக்கு. நான் என்ன நீங்கள் சொன்ன சரிதானே? ஆனால் பின்னுக்கும் வந்திருந்தா இன்னும் வடிவா இருந்திருக்கு. கொஞ்சம் சிலவாகும். சிலவாகுமோ? அப்போ வேண்டாம். இப்போ இருக்கிற சாமானத்தை நம்ம பயன்படுத்தி செஞ்சுனாங்க. ஆனால் உண்மைக்கு வடிவா இருக்கு. வடிவத்தான் இது போகணும். வடிவா இருக்கணும்னா செய்யணும். அதுதானே கண்ணுக்கு எல்லாம் குத்துது. அனியன் என்ன நேர் பார்க்குறீங்களோ? நல்லா இருக்கு உண்மைக்குமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆசையாக இருக்கும். அவ்வளோ வடிவாக இருக்கு. என்ன முடிஞ்ச வேலை? அதான் இப்போதான் இப்போ விளங்கிட்டு பயமா இருக்கு. உங்களுக்கு கண்ணாடி ஒன்றும் இல்லை குறைவேண்ணே. அதுதான் பிரச்சனை. நல்லா இருக்கேண்ணா இப்போ கொஞ்சம் அது பிறகு ஆறுதல் அப்படிலாம் தானே. வடிவேறு பெருசாக தெரியும். இன்னும் ஒரு அரை கட்டினீங்க வேண்டாம். என்ன பெருசாக தெரியும் உங்களுக்கு? அதை வேலை செய்ய கூட வெயிலத்துக்கு கூட நின்று செஞ்சுனாங்க. எங்களுக்கு செய்யணும். அதில் சரி சில நேரம் எப்படி தான் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிற கூடவே இல்லை. மழை நேரம் தான் செய்கிறோம். அதுதான் அப்போ என்ன அடுத்த நீங்கள் என்ன இது இவ்வளோ முடிஞ்சுதோ? உண்மைக்கு பார்த்தா வடிவா இருக்கு தெரியுமா? இங்கே பாரு. அதாங்க அதனால என்ன விளையாடுறீங்க? என்ன சொல்றேன் நம்ம மத்துங்க சந்திரன் நீங்க தொங்கினா ஒரு காலம் முடியாதா கம்பி? ஆனா ஏன் இது ஒன்றும் தாக்க இல்லை. இதோ உங்ககிட்ட ஆட போட போறீங்களா?
சரி இப்ப பாத்தீங்கன்னா செந்துரன் நல்லபடிவா சீட்டாணி எல்லாம் பூட்டிட்டாரு நச்சு தகரத்துக்கு எல்லாம் பூட்டிட்டீங்களே தகரத்துக்கு எல்லாம் பூட்டி மண் அங்கே தகரம் இல்லையே இல்லை ஓ அப்போ விடையில க்ரோஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே இந்த மண்ணை பார்க்கவே மகரது என்ன தெரியும் செய்யறாம இஞ்சால தண்ணி வந்தா மால் தண்ணி இல்லை உடனே இப்போ வேறு இவ்வளவு மண்ணை இருக்கிறவளே வராதோ இவ்வளோ மண் இருக்கோடைய கொஞ்சம் பேரா தண்ணி அது பாப்பமா இன்றைக்கு இதுக்கான மழை வரணும் நம்மடியும் இருக்கா பார்க்கணும் அதான் பிடிக்க என்னதான் பார்க்க பிடிக்கும் மண் கரைஞ்சிருக்கும் மண் கரைஞ்சிருக்கும் கரைஞ்சிருக்கோம்னு பார்க்கணும் அப்போ உண்மைக்குமே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம்.